கைஸ் நம்ம நினச்ச மாதிரியே ஸ்பென்சர் ஜாசனை வந்து சைன் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே நேத்லனிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அப்புறம் நம்ம ரோர் ஈவெண்ட் வந்து நம்ம நினச்சதை விடவே பயங்கரமாக போச்சுன்னு நான் சொல்லணும். நான் என் கூட வந்து ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க சென்னையில். அவங்களாம் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு. நம்ம டெவால் பிரேவிஸ்க்கு வந்து செம்ம என்ட்ரி இருந்துச்சான். தலை சஞ்சு சாம்சனுக்கு வந்து எப்படி இருந்துச்சோ அது அந்தளவு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த கேஜிஎஃபோட என்ட்ரி, கேஜிஎஃப் மியூசிக்கோட ஒரு என்ட்ரி வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம கேப்டன் ருத்ராஜுக்கு வந்து செம்ம க்ரௌட் சப்போர்ட் இருந்துச்சான். அப்புறம் அந்த ஃப்ரேம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். அந்த ஓஜி பிளேயர்ஸ்லாம் விளையாண்டதை விட அந்த ஃப்ரேம் பார்க்கணுமே. தலை வந்து வித் ஐபிஎல் ட்ராஃபீஸோட, ஐபிஎல் அண்ட் சிஎல்டி ட்ராஃபீஸோட, அப்புறம் ருத்ராஜோட பிக்கு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் எஸ்கேவோட ஸ்பீச்லாம் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் ரைனாவோட பேட்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம சிஎஸ்கே வந்து இன்னைக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் எப்பயுமே விளையாடுவாங்கல்ல, நம்ம இயர்லி வந்து எல்லா ஐபிஎல் அப்பயும் ஒரு 10 days முன்னாடி விளையாடுவாங்க, 10 to 1 week முன்னாடி விளையாடுவாங்க. ஸோ அது மாதிரி விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து சம் பிளேயர்ஸ் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி வந்து ட்விட்டரில் நான் படித்தேன். ருத்ராஜ் வந்து 53 பாலில் கிட்டத்தட்ட 123 ரன்னு, டெவால் பிரேவிஸ் வந்து 93 ரன்ஸ் 53 பால்ஸில். அப்புறம் உர்வில், சஞ்சு, ஆயுஷ் மாத்ரே இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமாக விளையாண்டுருக்க மாதிரி வந்திருக்கு. சிவம் துபேவே நல்ல ஒரு டச்சில் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ் வருது. அன்சுல் கம்போஜும் நல்ல ஒரு ஃபிட்டில் இருக்கார். நிறைய பேர் வந்து அவர் இன்ஜுரின்னு நினச்சாங்க, பட் வந்து அவர் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி நல்லா ஃபிட் ஆகிட்டார். செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஒரு மாதிரி சரி, வீடியோக்குள்ளே வந்து ஸ்பென்சர் ஜான்சன் பற்றி பார்த்துருவோம். ஸ்பென்சர் ஜான்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸ்பென்சர் ஜான்சன் தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரப்போகிறாரு நேத்தன் ரிலீஸ்க்கு. அப்புறம் பீடா கூட போட்டிருந்தார் இது மாதிரி ஓட்டனில் பிராட்மேன் தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஒரு லீடில் இருந்தார் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸோ அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக் தான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேசர், நல்ல ஒரு டெட் பவுலர் போடக்கூடியவர், நிறையா வந்து விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட நேத்தன் எலிஸோட கம்பேர் பண்ணுவேன், நேத்தன் எலிஸோட பெட்டராகவே ஆவரேஜ் இருக்குது அவருக்கு, விக்கெட் டேக்கிங் பேட் ஆவரேஜ். ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டுமே அவருக்கு வந்து டீசெண்டாக இருக்குது நேத்தன் எலிஸோட. பிகாஸ் வந்து விக்கெட் டேக்கிங் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நேத்தன் எலிஸோட பெட்டராகவே இருக்குதுன்னு நான் வந்து படித்தேன். அதே மாதிரி அவரோட யூடியூப் வீடியோஸ் நிறையா, அப்புறம் பிபிஎல் மேட்சஸ், ஸோ அதெல்லாம் பார்த்தேன். நல்ல ஒரு செம்மையாக இருக்குது. நானும் அவர் கிட்டத்தட்ட பார்த்துருக்கேன் பிபிஎல் மேட்ச்லலாம். நல்லா வந்து பேஸ் வந்து போடக்கூடியவர். கிட்டத்தட்ட 140 என்னதான் வந்து ரன் கொடுத்தாலும் ஷர்துல் தாக்கூர் மாதிரி நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலராக இருப்பார். அண்டு இன்னும் பார்ப்போம், நிறையா வந்து அப்டேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுவோம். தொடர்ந்து வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் 2 days முன்னாடி ஒரு வீடியோ இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.